உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட நேம் காசு இல்லாமல் வீடு வந்த இளைஞன். என்ன காசு இல்லாம வந்தானா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இன்னையோட கதை. தன்னம்பிக்கை இல்லாத நேரத்துல ஒரு இளைஞன் தன்னோட புத்திசாலித்தனத்தால வீடு வந்து அடைஞ்சான். என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு இளைஞன் வறுமையோட சூழ்நிலையில வாழ்ந்து வந்தான். அவனோட குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனா அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தாங்க. அந்த படிப்பு சர்டிபிகேட்டோட சிட்டிக்கு கிளம்புனான். தன்னோட அம்மா அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காகவும், கவலைப்படாதீங்க, உங்களை நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசித்தபடி காலையில அதிகாலையில எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சான். பஸ்ஸில் போகும்போது நம்ம அம்மா அப்பா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, கண்டிப்பா இந்த வேலை நமக்கு கிடைச்சே ஆகணும், எப்படியாவது ஒரு வேலையோட சந்தோஷமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு பல கனவுகளோட பஸ்ஸில் பிரயாணம் பண்ணான். சிட்டியை போய் அடைஞ்சான். சிட்டியில கீழே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போது அவனோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமா, நான் சந்தோஷமா வீட்டுக்கு போவேனா அப்படின்னு பல யோசனைகளோட நடந்தான். ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கினான். ஆனா அவனுக்கு எந்த இடத்துலயும் வேலை கிடைக்கல. சரியான வெயில். அந்த வெயிலின் மத்தியில அவன் காலை உணவும் சாப்பிடல, மத்தியான உணவும் சாப்பிடல. வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு. அவன் பாக்கெட்ல இருந்ததோ 150 ரூபாய். இந்த 150 ரூபாவை எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா நாளையோட நிலை என்ன, நான் பஸ்ஸை பிடிச்சி வேற திரும்பி போகணுமே அப்படின்னு யோசித்தான். அதனால காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. சாப்பிடாம அலைஞ்சு திரிஞ்சான். ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கினான். ஆனா அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. சோர்ந்து போய் சாயங்கால வேலையில 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டை வந்து அடைஞ்சான். பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருந்த அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தி, கவலை. என்ன பண்ண போறோம், இப்படி ஏமாந்துட்டோமே, நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு கனவோட வந்தோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு கேள்விக்குறியோட உட்கார்ந்துருந்தான். அவனோட வயிறு பசிச்சுது. பசிக்கிறத காரணத்தினால போய் சாப்பிட முடியுமா? இருக்கிறதோ 150 ரூபாய். இதை வச்சுதான் போய் வீட்டு செலவையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச அவன், சரி 1 மணி நேரம் படுப்போம், 7 மணிக்கு தானே பஸ் வரும் அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பசிய மறக்க படுத்தான். படுத்த அவன் காலையில அதிகாலையில எழுந்தனாலையும் அலைஞ்சு திரிஞ்சனாலையும் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப நேரம் தூங்கிட்டான். அவன் ஊருக்கோ கடைசி பஸ் 9 மணிக்கு. ஆனா அவன் எழுந்தது 9:30 மணிக்கு. 9:30 மணிக்கு எழுந்து, ஐயோ என்ன பண்றது, வீட்டுக்கு நான் எப்படி போவேன், இப்போ ஆட்டோ பிடிக்கணும்னா 150 ரூபாய் ஆகும், என்கிட்ட இருக்கிறதும் 150 ரூபாய் தான். 9:30 மணி ஆயிடுச்சு, என்னால பசி தாங்க முடியல, இப்படியே மயங்கி விழுந்துருவேன் போல, பசி கண்ணை மறைக்குது அப்படின்னு யோசித்தான். பசியா இல்ல டிராவலா, வீடு போய் அடையிறது முக்கியமா இல்ல சாப்பிட்றது முக்கியமான்னு 2 இதையும் போட்டு அவன் மண்டை குழம்புச்சு. பஸ்ஸோ இல்ல, பசியும் வறுமை, இப்படி பல யோசனையோட நின்றுட்டு இருந்த அவனுக்கு கடைசியில அவனோட வயிறு தான் ஜெயிச்சது. சரி சாப்பிடலான்னு ஒரு பிரியாணி கடைக்குள்ள நுழைஞ்சான். அங்க பிரியாணி 120 ரூபாய் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. உள்ள போன அவனுக்கு கண்ணுல ஹோம் டெலிவரி பண்ணப்படும்னு எழுதி இருந்துச்சு. இதை பார்த்து அவனுக்கு ஒரு சின்ன புன்னகை தோன்றுச்சு. ஐயா, இந்த அட்ரஸ்க்கு ஹோம் டெலிவரி பண்ணணும், ஒரு பிரியாணி பார்சல் எவ்வளோ அப்படின்னு கேட்டான். பிரியாணி 120 ரூபாய், கொண்டு போய் சேர்க்கணும்னா 30 ரூபாய், மொத்தம் 150 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. உடனே 150 ரூபாவை எடுத்து கொடுத்து அப்படியே நின்றுட்டு இருந்தான். அந்த பிரியாணி பார்சலை கட்டி ஒருத்தவன்ட்ட கொடுத்து விட்டாங்க, ஒரு டெலிவரி பர்சன்ட்ட. அவன் பின்னாடியே இந்த இளைஞனும் போனான். அவன் வண்டி எடுக்கும்போது வேகமா போனான். தம்பி, நான் தான் இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணேன், ஆனா நானும் இதே அட்ரஸ்க்கு போகணும், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு காலையில ஊர்ல இருந்து கிளம்புனது வர அவன் வேலை தேடி அலைஞ்சு தூங்கி பஸ்ஸை மிஸ் பண்றது வர எல்லாத்தையும் அந்த டெலிவரி பர்சன்ட்ட சொன்னான். அவனும் வறுமையில உள்ளவன் தானே, அவனுக்கும் இவனோட நிலைமை புரிஞ்சிச்சு. சரிப்பா ஏறு அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்துனான். உங்களுக்கும் வேலை பார்த்த மாதிரி ஆயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, என் வேலைக்கு தானே நான் போறேன், அப்படியே உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட அந்த நம்பிக்கையான பேச்சு இவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. 2 பேரும் அந்த வில்லேஜ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த சாப்பாட்டை வேக வேகமா இறங்கி சாப்பிட்டான். அந்த டெலிவரி பேர்சனுக்கு நன்றி சொன்னான்.
இவன் இப்படித்தான் தன்னோட வறுமையில புத்திசாலித்தனத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மறுபடியும் நம்பிக்கையோட வேலை தேடி அலைஞ்சு ஒரு நல்ல வேலை அவனுக்கு கிடைச்சது. அவன் தன்னோட அம்மா அப்பாவை சந்தோஷமா பார்த்துக்கிட்டான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தன்னம்பிக்கை இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? எப்போதும் தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச அன்னைக்கு நடக்கலைனாலும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தாமதமா கிடைக்கலாம். நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see in the next video.